தரியு ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. இது வரைக்கும் அப்படியே மேல வந்துட்டார் தானியேல், பக்கவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா. நேபுகாத்நேச்சார் காலத்தில் அடிமையாக இருந்தாரு, கொஞ்சம் வைராக்கியமாக இருந்தாரு, உயர்வு வந்துச்சு. அடுத்து பெல்ஷாத்சார் காலத்தில் திடீர்னு எல்லாமே சூழ்நிலை மாறி போச்சு. கொஞ்சம் இடம் படம் தெரியாத இடத்துக்கு மாற்றி விட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க, ஆள் இல்லாத இடத்துக்கு மாற்றி விட்டாங்க. தானியேல்னா யாருன்னே தெரில பெல்ஷாத்சாருக்கு, கேள்விப்பட்டேனுங்கிறான். கொஞ்ச நாள் கர்த்தர் அப்படி ரெஸ்ட்டில் விட்டாரு. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது ஆண்டவரே? நான் கிங்ஸ் கோர்ட்டில் நல்லா இருந்தேனே. ஆண்டவர் சொன்னார், நீ கொஞ்சம் அப்படி உட்கார், ஒரு நாள் வரும். ஒரு நாள் வந்தது, பெல்ஷாத்சார் கூப்பிட்டாரு, எல்லாம் உனக்கு தரேன், அர்த்தம் மட்டும் சொல்லு. இவன் சொல்கிறான், அர்த்தத்தை சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ. ஏன்? நீ கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்கு வேணாம், என் தேவனை ஒரு நாள் ஆசீர்வதிப்பார். அந்த நாள் வந்தது, உயர்த்துகிற காலம் வந்தது. தரியு ராஜா வந்தான். உள்ளே வந்த உடனே தரியு ராஜா காலத்தில் தானியேலுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டார். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அடுத்த ப்ரமோஷன் எப்படி வருது பாருங்க. கொஞ்ச நாள் தான் கர்த்தர் உங்களை ஒதுக்கி வைக்கிறது, ஒப்படைக்கிறது. அஸ்பனாஸ் கையில் ஒப்படைச்ச காலம் கொஞ்சம் 3 வருஷம். அடுத்த உயர்வு. நேபுகாத்நேச்சாருக்கு அப்புறம் ஒரு சின்ன மாற்றம், எங்கேயோ தூக்கி போட்டாங்க. இப்போ அடுத்த உயர்வு. இப்போ எந்த உயர்வு வருது தெரியுமா? தேசம் 127 தேசம் இருக்கு. எல்லா தேசத்துக்கும் அவர் என்னவா மாற்ற போறாரு? அதிகாரியாய் மாற்ற போகிறாரு. அப்படியே எல்லா சூழ்நிலை கணிஞ்சு வருது தானியேலுக்கு மனசுல. நம்மளா தானியேலா இருந்தா சொல்றேன், நம்ம பட்ட பாடுகளுக்கு என்ன வருது? பலன் வருது. இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு என்ன வருது? ஆசீர்வாதம் வருது. எனக்கு தெரியும், அப்பவே என்ன இப்படி பண்ணும் போதெல்லாம் தெரியும், எல்லாம் ஓகே தான், எல்லா ஆசீர்வாதமும் வருது. அடுத்த சோதனையும் வருது. அடுத்த சோதனை என்ன தெரியுமா? வாசிங்க 8வது வசனம். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கும் கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டு போதும். இதான் 3வது. ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பாடை சாப்பிட மாட்டேன். 2வது மோசமான ராஜா கொடுக்குற ஆசீர்வாதத்தை வாங்க மாட்டேன். இப்போ 3வது ஸ்டேஜ் ஆசீர்வாதம் வரப்போது. தரியு பெர்சியன் ஆகிய கோரேசனுடைய நாட்களில் அவன் ஜெயமாய் இருக்கிற காலம் வருது. அதுக்கு முன்னாடி ஒரு சோதனை வருது. என்ன சோதனை தெரியுமா? நீ பண்ற ஜெபம், நீங்க பண்ற வேத வாசிப்பு, நீங்க போற ஆவிக்குரிய காரியம், நீங்க அப்பப்போ டைம் எடுத்து பண்ற ஊழியம், எல்லாத்துக்கும் மொத்தமா செய்ய விடாதபடிக்கு ஒன்று வருது. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ற மாதிரி ஒன்று வருது. இது எதுவுமே என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை. கூட இருந்தவனே எழும்புறான். பல நேரத்தில் நம்ம உயர்வுக்கு அகைன்ஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூடவே ஒருத்தர் இருப்பான், அவனே தான் இருப்பான். அங்கே அந்த பிரதானிகள் கூட இருக்கிற ஆட்களே தான். என்னடா நம்ம கூட இருக்கிறவன்ல ஒருத்தனை மேலே கொண்டு வர பார்க்குறாரு ராஜா, நம்மளை கொண்டு வரலையே அப்படின்னு அவனுக்கு என்ன வருது? கோபம், பொறாமை வருது. இதே மாதிரி ஆட்கள் நம்ம கூட இருப்பான், அப்படியே கூட இருந்துனே இருப்பான். நம்ம உயர்வை பார்த்தோன்னா அவனுக்கு என்ன வந்துடும்? பொறாமை வந்துடும். நமக்கே தெரியாமல் மேலே போய் போட்டு கொடுத்துருவான். நமக்கே தெரியாமல் நம்மளை பற்றி தப்பாக சொல்லிடுவான். நம்ம சாதாரணமாக சொன்னதை திருச்சி வேற மாதிரி சொல்லிடுவான். ஆனால் தானியேல் என்ன பண்ணார் தெரியுமா? நீ சொல்லிட்டு போ, நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, நான் பண்ணுறத நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், நான் ஒரு நாளும் என்னை மாற்றிக்கவே மாட்டேன். அதில் பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம் சில விஷயம் இந்த வசனத்துக்குள்ளே இருக்கு. தானியேல் இந்த இது தெரிஞ்ச உடனே அந்த வசனம் சொல்லுது, கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க நம்மள தான் என்ன பண்ணிடுவோம்? க்ளோஸ் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் டைட்டா க்ளோஸ் பண்ணு. ராஜா கட்டளை போட்டிருக்காரு, ஆனா நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபத்தையும் விட முடியாது. அதே நேரத்தில் யாருக்கும் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும். தானியேல் சொன்னா, ஓபன் பண்றா,
எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணு. நம்ம ஜெபம் பண்ணுவோம். சொல்லும் போது தானியேலுக்கு ஏறக்குறைய 100 வயசு, கிட்டத்தட்ட 100 வயசு. ஏன்னா 70 வருஷம் அவர் அங்கே அடிமையாகவே இருந்துட்டார் பாபிலோன் காலத்தில். கிட்டத்தட்ட 70 வயசு. அவர் 70 வயசில் முழங்கால் போடுறாரு. முழங்கால் போட்டு பலகனியை திறந்து ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணனோ அதை செய்து கொண்டே இருப்பேன். சில நேரத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை எல்லாம் செய்யணும்னு முடிவெடுக்கும் போது உடனே நம்ம ஒரு முடிவு எடுப்போம். என்ன முடிவு எடுப்போம் தெரியுமா? நம்ம போய் அதை முறியடிக்கிறதுக்கு நம்மளால் ஆன சில முயற்சிகளை என்ன செய்வோம். அப்போ மனுஷர் தயவு தேவையில்லையா? தேவை. ஆபத்து காலம் வரும்போது உனக்கு தேவையான மனுஷனை நானே அனுப்புவேன். அப்படி அனுப்புனாதான் அதுக்கு பேர் மிராக்கல். பல நேரத்தில் நமக்கு இந்த ஆட்களுடைய பேரெல்லாம் வச்சுக்கிட்டு அதுல ஒரு விதமான தைரியம் வரும். ஏதாவது யாராவது பிரச்சனை பண்ண உடனே நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? நமக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற மிக முக்கியமான ஆளை தெரியுங்க, அவர்கிட்ட சொன்னா போதும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாரு. ஆண்டவர் சொல்வார் எங்க போய் சொல்லும்பாரு, பிரச்சனை சால்வ் ஆகாது. அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அவராலேயே சால்வ் பண்ண முடியலையாங்க, அதை விட பிரச்சனை பெருசா போதான். ஆண்டவர் சொல்வார் அது போயிட்டே தான் இருக்கும். உனக்கு தேவையான ஆட்கள், உன் பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடியவங்க, உனக்கு கூட வரக்கூடிய பிரச்சனைக்கு உன் கூட நிற்கிறவங்க எல்லாரையும் ஏற்கனவே ஆண்டவர் ரெடி பண்ணி வெளியே வச்சிருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அவங்க வருவாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க, செஞ்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். நீங்கள் யாரையும் தேட வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஸ்டாண்டர்ட். நமக்கு உதவி செய்யறதுக்கு கர்த்தர் இருக்கிறார், அதுக்கு ஆட்களை நியமிச்சு வச்சிருக்கிறார். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் ஆட்களை உட்கார வச்சிருக்காரு. நீங்கள் நினச்சிக்காதீங்க நமக்கு ஆளே இல்லை, யாருமே இல்லை, பிரச்சனை வந்தால் நமக்கு கூட நிற்கிறதுக்குன்னு. நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறதுக்கு எல்லா இடத்திலும் ஆட்களை உட்கார வச்சிருக்கிறார். அந்தந்த நேரம் வரும்போது அந்த உதவி செய்கிறவர்கள் தானாய் வருவார்கள், செய்வாங்க, போயிடுவாங்க. நீங்களும் நானும் எப்பவும் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக தான் இருக்கணும். ஒரு நாளும் மனுஷனை நோக்கி பார்க்குறவங்களா இருக்கக்கூடாது. தானியேல் பார்த்தான், நீங்கள் தாக்கீது வைங்க, சைன் போடுங்க, எதிராக கூடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஏன் என்னை சிங்கக்கபியில் கூட தூக்கி போடுங்க, ஆனால் நான் எவனையும் போய் பார்க்க மாட்டேன். ஒரு நாள் வரும், ராஜா என்னை வந்து பார்ப்பார். சிங்கக்கபிக்கு போயிடக்கூடாதுன்னு ராஜாவை நம்ம தானே பார்க்க போவோம். ராஜா இப்படி ஒன்று பண்ணிட்டாங்க, நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல, நான் பாதிக்கப்பட்டேன், நம்ம தானே போவோம். ஆனால் தானியேலை பார்க்க யார் வந்தது? ராஜா புறப்பட்டு வந்தார். அந்த காரியத்தை கர்த்தர் இன்னைக்கும் செய்வார். நாம கேட்காம நம்ம பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ஓடோடி தகப்பன் வருவார். நீ சிங்கக்கபிக்குள்ள இருந்தினா கல்லை ரிமூவ் பண்ணி ராஜாவை சிங்கக்கபி வாசலுக்கு வர வைப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ யாரையும் தேடி ஓடாத. போனினா நேர நஷ்டம், பண நஷ்டம், எல்லாம் நஷ்டம். உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க. உதவி செய்கிறேன்னு உன் பணத்தை கறந்துக்கிட்டே இருப்பாங்க. நீ தேவ சமூகத்தில் காத்திருங்க, பார்ப்போம். அற்புதம் வேறு விதமாய் வரும், அதிசயம் வேறு விதமாய் நடக்கும். கர்த்தர் யாரை எங்கே எப்படி அனுப்புவார்னு தெரியாது, ஆனால் அனுப்புவார். கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். எல்லா சூழ்நிலைகளிலும் கூட நிற்பார். இன்னைக்கும் நிற்பார். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஸ்பிரிச்சுவலி மட்டும் நினச்சிக்கிறோம். நோயை குணமாக்குவார், அல்லது பிசாசு பிடிச்சிருந்தா விடுதலையாக்குவார். அது மட்டும் இல்லை, பிசிக்கலாகவும் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்துலேயும் கர்த்தர் உதவி செய்வார். நம்முடைய தேவன் இன்னும் ஜீவனோடு கூடவே இருக்கிறார். தேவையான ஆட்களை எல்லா இடத்துலையும் கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதினதின் காலத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். அந்த 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இவ்வளத்தையும் கடந்து வந்த பிறகு தானியேல் சாகிற வரைக்கும் ஜெயமாக வாழ்ந்தான்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இந்த ஸ்டேஜில் இந்த ஃபார்முலாவில் கர்த்தர் உங்களை உயர்த்தினா முடிவு பரியந்தம் அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் கை விடவே மாட்டார். கர்த்தர் விடவே மாட்டார். எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம், 60 வயசுல யார் பாப்பா, 70 வயசுல யார் பாப்பா, கொஞ்சம் வயசு அதிகமாகி 80 வரைக்கும் இருந்துட்டா என்னை யார் பாப்பா? 20 பார்த்த ஆண்டவர் 70 பார்ப்பார். 20 நடத்தினவர் 70 நடத்துவார்.
வாலிபனாக வரும்போது அவனுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் முடிவு பரியந்தம் பெர்சியன் காலம் வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வாதமாய் அனுப்பி வச்சார். அல்லேலூயா. ஆனால் வைராக்கியம் மட்டும் என்னைக்கும் விட்டுறக்கூடாது. அன்னைக்கு அவன் சொன்னான், ராஜாவின் போஜனத்தில் சாப்பிட மாட்டேன். ரெண்டாவது சொன்னான், பெல்ஷாத்சார்ட்ட உன்னுடைய பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும். கடைசியாக சொன்னான், பலகனியை திறந்து வச்சுட்டு நீங்கள் என்ன வேணால் சட்டம் போடுங்க, நான் என் சட்டத்தில் தான் வாழ்வேன், என் தேவனை தேடுறதை நான் குறைச்சி கொள்ளவே மாட்டேன். இந்த ஆவிக்குரிய வைராக்கியம் தானியேல்கிட்ட காணப்பட்டது. அவனுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. அல்லேலூயா. இதே வைராக்கியம் நமக்கு இருக்குமானால் நம்முடைய காரியமும் முடிவு பரியந்தம் ஜெயமாய் இருக்கும்.